ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. சென்ற நிகழ்வினுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்கின்றோம். இந்த விளக்கங்களை நமக்கு கொடுக்க இருக்கின்றவர் அருட்தந்தை ரேமண்ட் ஜோசப் அவர்களை வரவேற்போம். வணக்கம் தந்தையே. வணக்கம். வேற யாரும் அங்கே போக மாட்டாங்க. எனவே தொழுநோயாளியர் எல்லாம் தனியாக ஒதுக்கி பார்த்த ஒரு நிலை, அவர்களுக்கென்று குடியிருப்புகளை கூட தனியாக கட்டி வைத்த ஒரு காலங்கள் எல்லாம் உண்டு. இன்றைக்கும் இருக்கிறது. இன்றைக்கு தொழுநோயாளிகள் அதிகம் இல்லை. ஏற்கனவே இருந்த தொழுநோயாளிகள் குணம் பெற்று ஒரு சிலர் இருக்கலாம். இருக்கிற தொழுநோயை குணப்படுத்திய ஒரு சூழலில் தான் தமிழகம் இன்றைக்கு இருக்கிறது. அப்படி சின்ன சின்ன தோல் வியாதிகள் வந்தால் கூட அதெல்லாம் குணப்படுத்தலாம் என்கிற அந்த சிந்தனை எல்லார் மத்தியிலும் இருக்கிறது. எல்லாருக்கும் இது குணப்படுத்த முடியாத நோய் அல்ல என்பது மனதில் பதிந்து விட்டது. இது தொற்று நோய் அல்ல, இது குணப்படுத்தக்கூடிய நோய்தான் என்கிற அந்த சிந்தனை எல்லார் இடத்திலும் உள்ளே வந்துவிட்டது. என்றால் அந்த காலத்தில் இவர்களை பெருநோயாளிகள் என்று சொல்லி இவர்களை எல்லாம் ஊரை விட்டே ஒதுக்கி வைப்பார்கள். எந்த நிறுவனத்துக்குள்ளும் அனுமதிக்க மாட்டார்கள். அதுவும் குறிப்பாக உணவுக்கூடங்களில் இவர்களுக்கு அனுமதியே இல்லை. வெளியில் பெரிய அறிவிப்பு இருக்கும், பெருநோயாளிகள் உள்ளே அனுமதி இல்லை என்று. சின்ன நகரங்களிலிருந்து பெருநகரங்கள் வரை அத்தனை உணவுக்கூடங்களில் இருக்கும். இப்போ நமக்கு பெருநோயாளின்னு யாருன்னே தெரியாது, ஆனால் அவர்கள் குறித்தது இவர்களைத்தான். அப்படித்தான் தொழுநோயாளர்களை இந்த உலகம் பார்த்தது. அது 20ஆம் நூற்றாண்டு. ஆனால் நாம் பேசுவது ஏறக்குறைய இதற்கெல்லாம் முந்தி கிமு 800களிலே நாம் பேசி கொண்டிருக்கிறோம். 2800 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு தொழுநோய் வந்துவிட்டால் என்ன நிலை? அவன் செத்த பிணம்தான். மனிதனாகவே கவனிக்க மாட்டார்கள், அந்த மனித பிரபியை என்ன மாட்டார்கள். நாம் புதிய ஏற்பாட்டிலே பார்க்குறோம், இயேசு ஒருவர் தான் தொழுநோயாளர்களை அனுமதித்தவர் தன் பக்கம். யூத பழக்க வழக்கங்கள் எப்படின்னா, தொழுநோயாளர்களை கல்லறைகளில் கொண்டு போய் விட்டுருவாங்க, இல்லைன்னா பள்ளத்தாக்குகளில் கொண்டு போய் விட்டுருவாங்க. இவர்களுக்கு உணவு கூட மேலிருந்து கீழே ஒரு கயிறு கட்டித்தான் கொடுப்பார்கள். அந்த அளவுக்கு இவர்களை நடத்தி வந்தார்கள். அவர்களுடைய வாடையே ஆகாது. அவர்கள் வருகின்ற போதே மணிகளை அடித்து கொண்டு வர வேண்டும். அதாவது இவங்க விலகுவதற்கு இல்லை, மற்ற மக்கள் விலகுவதற்காக. நாங்கள் வருகிறோம் என்று இவர்கள் அறிவிப்பு செய்து கொண்டு தான் வர வேண்டும். அப்போ தான் மற்றவர்கள் விலகுவார்கள். அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு கொடுமை என்று பாருங்கள். மனிதனுக்கு நோய் வருவது ஒரு இயல்பான நிலை. அப்படி நோய் வந்த மனிதனை இன்னொரு மனிதன் பார்க்கிற அந்த பார்வை, அவன் மீது இரக்கப்படுகின்ற அந்த பார்வைக்கு பதிலாக அவன் நலம் பெற வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம் இருக்க வேண்டிய அந்த சூழலுக்கு பதிலாக அவனை பிரித்து வைத்து பார்க்கிற அந்த நிலை நம்ம தான் பார்த்தோமே. கொரோனா நேரத்தில் பக்கத்தில் கூட போக முடியாமல் இறக்கின்ற நிலையில் இருக்கிறவர்களுக்கு பக்கத்தில் போக முடியாத அளவுக்கு ஒரு ஒதுக்கப்பட்ட நிலையை நாம் பார்த்தோம்ல. அன்றைக்கு ஒரு சிறிய சமூகம் இவர்களை ஒதுக்கி வைத்தது. ஆனால் கொரோனா காலத்தில் நாடே எல்லாரையும் ஒதுக்கி வைத்ததே. அதை செய்யாத, இதை செய்யாத, அவர்களை அப்படி வை இப்படி வை என்று சாகடிக்கவில்லையா மனிதர்களை? 2800 ஆண்டுகளுக்கு முன்னால் எதுவும் மாறுபட்டதாக இல்லை. அதே நிலைகள் தான் இன்றைக்கும் இருக்கிறது. அந்த நிலையில் நாம் பார்க்கின்ற போது
இந்த தொழுநோய் மிக கொடியது. அத்தகைய தொழுநோய் பிடித்த ஒரு மனிதனாகத்தான் நம்ம யாரை பார்க்கிறோம்? நாமானை பார்க்கிறோம். ஆனால் இந்த 5ஆம் அதிகாரத்தில் இவன் தொழுநோய் பிடித்தவனாக இருந்தாலும் இவனை தீட்டுப்பட்டவனாக பார்க்கின்ற பார்வை இங்கே இல்லை. அப்படி என்றால் அந்த நேரத்தில், அந்த காலத்தில் 850களிலே இந்த தொழுநோய் பற்றிய ஒரு பெரிய சிந்தனைகள், இது ஒரு நோயாகத்தான் பார்த்திருக்க வேண்டும், இதை தீட்டாக பார்த்திருக்க வாய்ப்பில்லை என்பதைத்தான் இது சுட்டி காட்டுகிறது. அப்போ தீட்டு என்பது பிற்காலத்தில் இந்த 850களுக்கு பின்னால் வந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா சிரியா மன்னனிடத்தில் போகிறான், இவனுடைய மன்னனிடத்தில் போகிறான், மீண்டும் பயணம் செய்கிறான், அதுவும் தேரிலே பயணம் செய்கிறான் குதிரைகளோடு. அது மட்டுமல்ல, தன்னுடைய மன்னனை தாண்டி இஸ்ராயல் நாட்டு மன்னனை பார்க்கிறான். அத்தோடு எலியா இறைவாக்கினிடத்தில் போகிறான். இவனோடு பல பேர் பயணிக்கிறார்கள், ஊழியர்கள் பயணிக்கிறார்கள். இப்படிப்பட்டவனை ஒரு தீட்டுப்பட்டவன் என்று பார்த்திருந்தால் இதெல்லாம் நடந்திருக்காது. இது கதை என்று எடுத்துக்கொண்டால் கூட, ஏதோ கதையை இங்கே அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று எடுத்தால் கூட, அந்த கதையில் கூட அந்த தீட்டு என்கிற வார்த்தை இல்லையே, தொழுநோய் என்கிற அந்த குறிப்பு மட்டும்தான் இருக்கிறது. இந்த தொழுநோய், ஒதுக்கப்பட்ட நோய், விளக்கப்பட்ட நோய் என்கிற அந்த செய்தியே இல்லையே எந்த குறிப்பிலும். கடைசி வரை 27 வசனங்களிலும் இந்த தொழுநோயை பற்றிய அழுத்தமான சிந்தனை இருக்கிறது ஒழிய, அந்த தொழுநோயினால் இப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த சித்தாந்தங்கள் எல்லாம் இங்கே இல்லையே. அதிலிருந்து தெரிகிறது இங்கே இந்த தொழுநோய் ஒதுக்கப்பட்ட அல்லது விலக்கப்பட்ட அல்லது தீட்டுப்பட்ட நிலையில் இல்லை இந்த நாமானுடைய காலத்தில் என்பது புலனாகிறது. எனவே இவன் தொழுநோய் பிடித்தவன். அடுத்து, சிரியா நாட்டினர் ஒரு முறை கொள்ளையடிக்க சென்ற பொழுது இஸ்ரேலரை சார்ந்த ஒரு சிறுமியை கடத்தி கொண்டு வந்தனர். அவள் நாமானின் மனைவிக்கு பணிவிடை புரிந்து வந்தாள். ஆக சிரிய நாட்டினர் இஸ்ரேலில் கொள்ளையடிக்க செல்கிறார்கள். இது ஏற்கனவே நம்ம சுட்டிக்காட்டியதான். கொள்ளையடிப்பதும் போரிடுவதும் ஏறக்குறைய சமமானதுதான். போர் என்றால் படையோடு போவது, பெரும் படையோடு போவது, அரசர்களெல்லாம் இணைந்து போவது. கொள்ளையடிப்பது ஒரு சிறிய குழுவாக போவது. அப்படி சிறிய குழுவாக போய் கொள்ளையடித்த போது அவர்கள் கைக்கு சிக்குவது ஒரு சிறுமி. இதில் எது சுட்டிக்காட்டுது என்றால், பாதிப்புக்கு உள்ளாகிறவர்கள் எல்லாருமே பெண்கள். என்ன நடந்தாலும், அது கொள்ளை நடந்தாலும், போர் நடந்தாலும், கொலை நடந்தாலும், பாதிப்புக்கு உள்ளாகிறவர்கள் யார்? பெண்கள், சிறிய சிறுமிகளும் பெண்களும். எனவே இந்த சிறுமி கடத்தி செல்லப்படுகிறாள் இஸ்ரேலிலிருந்து. அந்த சிறுமி இப்போ யார்கிட்ட இருக்கிறா? நாமானின் மனைவியிடத்திலே பணிப்பெண்ணாக இருக்கிறாள். அப்போ இந்த பணிப்பெண் இங்கே அவருக்கு உதவி செய்கிறாள். இந்த கொள்ளையடிப்பது சிரியர்கள் மட்டுமல்ல, இஸ்ராயலே கொள்ளையடிச்சிருக்கிறாங்க. சாமுவேல் முதல் புத்தகம் 23 அதிகாரம் 1ஆம் வசனத்தில் கெய்லாவில் பிலிஸ்தியர் கொள்ளையடிக்கிறார்கள். தாவீது பிலிஸ்தியரிடமிருந்து மக்களை மீட்கிறார். கெய்லா என்கிற அந்த ஊர் யூதா பகுதியை சேர்ந்த ஊர். அந்த ஊரில் கொள்ளையடிப்பதற்காக பிலிஸ்தியர்கள் வருகிறார்கள். அந்த பிலிஸ்தியர்களை யார் போய் காப்பாற்றுவது? தாவீது ஏற்கனவே அவன் தன்னுடைய 40 ஆட்களோடு 50 ஆட்களோடு சுற்றி கொண்டு இருக்கிறான், சவுலுக்கு பயந்து கொண்டு. அந்த தாவீது யூதாவில், அதாவது தன்னுடைய நாட்டில் நடந்த, சவுல் அரசனாக இருக்கிற அந்த பகுதியில் பிலிஸ்தியர்கள் கொள்ளையடிச்சிட்டு போகும்போது, கெய்லா என்கிற அந்த பகுதியில் மீட்கப் போவது யார்? சவுல் அல்ல, தாவீது போய் மீட்கிறான். அதே மாதிரி சாமுவேல் முதல் புத்தகம் 27ஆம் அதிகாரம் 8 முதல் 11 இதே மாதிரி நம்மால் தாவீது என்ன பண்ணுவான்? தாவீது போய் கொள்ளையடித்துட்டு வருவான். எந்த பகுதியில் கொள்ளையடிப்பான்? பிலிஸ்தியருடைய பகுதியிலே கொள்ளையடிப்பான். கொள்ளையடித்து விட்டு இதை அவன் அப்பொழுது சிக்லா என்கிற இடத்துல பிலிஸ்திய பகுதியில் இருந்தான்.
அந்த பிலிஸ்திய மன்னனுடைய பேர் வந்து அகிஷ். அவன் வந்து காத் என்கிற பகுதிக்கு அரசனாக இருக்கிறான். என்றால் 5 நகரங்கள் இருக்கிறது பிலிஸ்தியாவில். இந்த 5 நகரங்களிலும் 5 சிற்றரசர்கள் இருக்கிறார்கள். எக்ரோன் என்கிற ஊர், அதே மாதிரி அஸ்கெலோன் என்கிற ஊர், அஸ்டோட் என்கிற ஊர், காசா என்கிற ஊர், ஹாமாத் என்கிற ஊர். இந்த ஹாமாத்தில் இருக்கிற எக்ரோன் என்கிற ஊர், 5 ஊர்கள் இருக்கும். இந்த காமாத் என்கிற ஊருக்கு அரசனாக இருக்கிறவன் அஷிஷ். இவன்கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக இவன் என்ன பண்ணுவான், பிலிஸ்திய பகுதிகளிலே கொள்ளையடித்து விட்டு அந்த கொள்ளை பொருட்களை எல்லாம் கொண்டு போய் அஷிஷ்ட கொடுத்து, நான் எங்கே கொள்ளையடித்தேன் தெரியுமா, இஸ்ராயல் நாட்டில் கொள்ளையடித்தேன் என்று சொல்லுவான். அவன்கிட்ட நல்ல பேர் வாங்குவதற்காக. இந்த செய்தி வந்து இவன் பிலிஸ்திய நாட்டில் கொள்ளையடித்த செய்தி வந்து அகீஷுக்கு போகக்கூடாது என்பதற்காக இவன் என்ன பண்ணுவான், யார் இடத்தில் கொள்ளையடிச்சானோ அத்தனை பேரையும் கொன்று விடுவான் தாவீது. ஏன்னா யாரும் சொல்ல மாட்டாங்க, யாரும் வந்து சொல்லக்கூடாது அகீஷிட்ட இது வந்து தாவீது பிலிஸ்திய பகுதிகளில் தான் கொள்ளையடித்தான் என்று சொல்லக்கூடாது என்பதற்காக இந்த செயலை செய்வான். ஆக இந்த கொள்ளையடித்தல் என்பது அந்த காலத்தில் போர்களோடு நடந்து கொண்டிருந்த சில நிகழ்வுகள். அந்த அடிப்படையில் தான் இந்த பெண்ணும் இந்த சிறுமியும் கொள்ளையடிக்கப்பட்ட ஒரு சூழலில் சிரியாவுக்கு போகிறார். சிரியாவிலே நாமானினுடைய மனைவிக்கு பணிவிடை புரிகிறார். தொடர்ந்து அவள் தம் தலைவியை நோக்கி, என் தலைவர் சமாரியாவில் இருக்கும் இறைவாக்கினரை சென்று பார்த்தாரெனில் அவர் இவரது தொழுநோயை குணமாக்குவார் என்றாள். ஆக இதுதான் இறைவனுடைய திட்டம். இந்த சிறுமி கடத்தப்படாமல் இருந்தால் நிச்சயமாக இந்த செய்தி வந்து நாமானுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இல்லை. இப்போ ஒரு கெட்ட காரியத்திலும் ஒரு நன்மை இருக்கிறது. இறைவனுடைய செயல்பாடுகளை நம்ம கணிக்கவே முடியாது. நம்ம வந்து இது வந்து நமக்கு துன்பமாக இருக்கிறது என்று நாம் நினைக்கலாம். அந்த துன்பத்தின் வழியாக கூட ஒரு நல்ல செயல் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த பெண்ணை பொறுத்த மட்டில் இது துன்பகரமான நிகழ்வு, சோகமான நிகழ்வு. இவள் குடும்பத்திலிருந்து முழுவதுமாக பிரிக்கப்படுகின்ற நிகழ்வு. குடும்பத்துக்கும் இவளுக்கும் தொடர்பு முழுவதுமாக உடைக்கப்படுகிற நொறுக்கப்படுகிற நிகழ்வு. ஆனாலும் அந்த நிலையிலும் இவள் வந்து இன்னொருவனுக்கு உதவக்கூடிய நிலையில் இருக்கிறார். தனக்கு உணவு கொடுக்கிற, தனக்கு வேலை கொடுக்கிற அந்த சிரியா நாட்டு படைத்தலைவனுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கிற பெண்ணாக இருக்கிறாள். அதாவது நம்பிக்கையினுடைய சாட்சியாக இருக்கிறாள். தன்னுடைய நாட்டை பற்றி இன்னொரு நாட்டுக்கு ஒரு நம்பிக்கையான சாட்சியம் சொல்லுகின்ற ஒரு பெண். அதுவும் குறிப்பாக இவர் வந்து இன்னும் நம்புகிறார். யாவையினுடைய வலிமையை நம்புகிறார், யாவையினுடைய திட்டங்கள் சரியானவை என்று நம்புகிறார். இறைவாக்கினர் எலிசாவை பற்றிய நல்ல எண்ணமும் இவருக்கு இருக்கிறது. அதனால தான் எலிசாவால் நிச்சயமாக இந்த தலைவனுக்கு, படைத்தலைவனுக்கு குணப்படுத்தல் கொடுக்க முடியும் என்று சாட்சியம் கூறுகிறார். அந்த சாட்சியத்தை இவன் நம்பணும். அதாவது நம்பிக்கை தான் சாட்சியம். யாருக்கு நம்பிக்கை இருக்கிறதோ அவர்கள்தான் சாட்சியம் கொடுக்க முடியும். நம்பிக்கை இல்லாதவர்கள் சாட்சியம் கொடுக்க முடியாது. நம்பிக்கை இல்லாதவர்கள் எது சாட்சிகள்? நம்பிக்கை உள்ளவர்கள் தான் சான்று பகர்கிறவர்கள். அப்போ இந்த பெண் வந்து நம்பிக்கை உள்ளவள். எனவே நம்பிக்கை உள்ள இந்த பெண் யாருக்கு சார்பாக சாட்சியம் சொல்லுகிறார்? யாவேக்கு சாட்சியம் சொல்லுகிறார். யாவே கடவுள், வலிமை மிக்க கடவுள். அந்த கடவுள் எலிசா என்கிற இறைவாக்கினரில் செயல்படுகிறார். அவரை நீங்கள் நாடி சென்றால் நன்மை கிடைக்கும் என்கிற அந்த சிந்தனையை அந்த பெண் கொடுக்கிறாள். 4ஆம் வசனம். நாமான் தம் தலைவரிடம் சென்று இஸ்ரேல் நாட்டை சார்ந்த சிறுமிக்குரியவற்றை அவருக்கு தெரிவித்தார். இந்த சிறுமி அடிமைதான். ஆனால் அடிமையாக இருந்தாலும் நோயாளியாக இருக்கிற இந்த நாமானுக்கு இது வந்து அருமருந்தாக இருக்கிறது. அந்த சிறுமி சொன்ன சொல்லை நம்பக்கூடியவனாக இருக்கிறான். ஏன்னா அவன் தேவையில் இருக்கிறான். அவனுக்கு மிக மிக தேவை குணப்படுத்தல்.
அப்போ அந்த குணப்படுத்தல் எங்கிருந்து வந்தாலும் பரவாயில்லை, அந்த குணப்படுத்தலை பற்றிய செய்தி யாரிடமிருந்து வந்தாலும் பரவாயில்லை, அவள் எனக்கு அடிமையாக இருந்தால் கூட பரவாயில்லை, ஆனால் அதை நம்புகிற அந்த நிலை, அதான் ஒரு மனிதனுடைய தேவை. இதே செய்தியை நாமான் நல்ல உடல் உள்ள நலத்தோடு இருந்தால் இந்த சிறுமி சொன்னால் நம்ப மாட்டான், கேட்டிருக்க மாட்டான், செவிமடுத்திருக்கே மாட்டான். ஆனால் இன்றைக்கு இவனுக்கு இந்த செய்தி ஏறக்குறைய தேவாமிர்தம் போல இருக்கிறது, தேனடை கொடுத்தது போல இருக்கிறது அவனுக்கு. அதனால தான் அவன் அந்த செய்தியை கேட்ட உடனேயே தன்னுடைய அரசன்கிட்ட போகிறான். எனக்கு இஸ்ராயல் நாட்டில் ஒரு குணப்படுத்தக்கூடிய ஒரு மனிதர் இருக்கிறதா செய்தி வந்தது, என்னை திரும்பி சொல்கிறாள், எனக்கு போகிறதுக்குரிய அனுமதியை கொடு என்று அந்த அனுமதியை பெறுகின்றார். ஆக இந்த பகுதி 2 முதல் 4 வசனங்கள் இந்த பணிப்பெண்ணுடைய சாட்சியமாக அமைகிறது. இஸ்ராயல் நாட்டை பற்றியும் அதே மாதிரி இஸ்ரேல் நாட்டில் உள்ள யாவே கடவுளை பற்றியும் அந்த யாவே கடவுளை முன்னெடுத்து செல்லுகின்ற இறைவாக்கினர் எலிசாவை பற்றியுமான ஒரு சான்றாக இந்த பகுதி இருக்கிறது. 5ஆம் அதிகாரத்தினுடைய அந்த முதல் பகுதியில் 3வது பிரிவுக்கு நாம் வந்திருக்கிறோம். அந்த 3வது பிரிவில் 9 வசனங்கள் இருக்கிறது. அந்த 9 வசனங்களில் இதுவரை 4 வசனங்களை பார்த்துக்கிறோம், 2 பிரிவுகளை பார்த்துருக்கிறோம். இப்போ 3வது பிரிவு 5 முதல் 7 வசனங்கள். எனவே இந்த 5 முதல் 7 வசனங்களில் என்ன செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை இப்பொழுது பார்ப்போம். நாமான் இஸ்ரேல் அரசனிடம் போகிறான். தன்னுடைய மன்னனிடத்தில் செய்தியை சொல்லிவிட்டு இப்போ இஸ்ரேல் அரசனிடத்தில் போகிறான். என்றால் அவனுக்கு குணம் பெறுவது மிக முக்கியம். தொழுநோயிலிருந்து அவன் விடுதலை பெற வேண்டும். இதற்கான ஒரு வாய்ப்பு உள்ளது என்று இந்த சிறுமி வழியாக அவன் அறிந்திருக்கிறான். அதையே தன் மன்னனிடத்தை சொல்லி மன்னனிடத்திலிருந்து அனுமதி பெற்றுவிட்டு இஸ்ரேலுக்கு புறப்படுகிறான். என்ன நடந்தது என்பதை இந்த 5-7 வசனங்கள் சுட்டி காட்டுகின்றது. 5ஆம் வசனம், அப்பொழுது சிரியாவின் மன்னன், சென்று வாரும், நான் இஸ்ரேல் அரசருக்கு மடல் தருகிறேன் என்றான். இங்கே தான் சிக்கல். இவர் போக வேண்டியது இறைவாக்கினிடத்தில். ஆனால் சிரியா மன்னன் சொல்லுகிறான், நீ சென்று வாரு, நான் இஸ்ராயேல் அரசனுக்கு கடிதம் கொடுக்கிறேன், மடல் தருகிறேன். இதுதான் இஸ்ராயலுக்கும் சிரியாவுக்கும் உள்ள மனநிலை வேறுபாடுகள். சிரியாவை பொறுத்த மட்டில் இறைவாக்கினர்கள் யாருடைய கட்டுப்பாட்டுக்குள் வருகிறார்கள்? மன்னனுடைய கட்டுப்பாட்டுக்குள் வருகிறார்கள். மன்னன் என்ன நினைக்கிறானோ அதைத்தான் இறைவாக்கினர்கள் பேச வேண்டும். இது சிரியாவுக்கு மட்டுமல்ல, மத்திய கிழக்கு ஆசிய நாடுகள் அத்தனைக்கும் இது பொருந்தும். மன்னன் எதை நினைக்கிறானோ அதைத்தான் அவர்கள் இறைவாக்காக சொல்ல முடியும். மன்னன் நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறான்னா அதைத்தான் சொல்லணும். மன்னன் பக்கத்து நாட்டு மன்னன் அழிந்து போகணும்னு நினைக்கிறான்னா அதைத்தான் அவங்க சொல்ல முடியும். ஆனால் இஸ்ராயேலுடைய நிலை அப்படி அல்ல. இஸ்ராயேலின் இறைவாக்கினர்கள் மன்னனுக்கு எதிராகவே பேசக்கூடியவர்கள். அப்போ மன்னனுடைய அந்த கருணை பார்வையிலிருந்து இவர்கள் விலகி இருக்கக்கூடியவர்கள். சிரியா மன்னன் இஸ்ரேலுடைய இறைவாக்கினன் சார்பாக மன்னனுக்கு கடிதம் கொடுப்பதனால பயன் வரப்போவதில்லை. ஆனால் சிரிய அரசனுக்கு தெரியாது. சிரிய அரசன் என்ன நினைப்பான்? என்னுடைய நாட்டை போல இஸ்ரேல் நாட்டிலும் இஸ்ரேல் அரசன் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இறைவாக்கினர்களை வைத்திருப்பான் என்பதுதான் நம்முடைய கணிப்பு. ஆனால் இங்கே நடப்பது வேறு. இஸ்ரேல் நாட்டு மன்னனுடைய கட்டுப்பாட்டில் இறைவாக்கினன் இல்லை. அதனால இந்த கடிதத்தை இவன் பெறுகிறான். இந்த கடிதத்தை பெற்றுக்கொண்டு இப்போ எங்கே போகிறான்? எனவே நாமான் ஏறத்தாழ 400 கிலோகிராம் வெள்ளியையும் 400 கிலோகிராம் வெள்ளி. 400 கிலோகிராம்னா அவர்களுடைய கணக்கு பிரகாரம் பார்த்தா கூட 40 கிலோ என்பது ஒரு தாலந்து. அப்போ 10 தாலந்து வெள்ளியை அவன் கொண்டு செல்கிறான். அதோடு நிற்கல, 10 தாலந்து வெள்ளி மட்டுமல்ல, 6000 பொற்காசுகள். 6000 பொற்காசுகள். பொற்காசுகள் எல்லாம் 6000 என்றால்
வெறும் எண்ணிக்கை மட்டுமல்ல, அது எடையும் அங்கே எடுத்துக்கொள்ள வேண்டும். பொற்காசுகள் என்றால் ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒரு குறிப்பிட்ட எடை இருக்கிறது. அந்த எடையை வைத்து தான் அந்த நாணயத்தினுடைய மதிப்பும் இருக்கிறது. ஒரு பொற்காசினுடைய எடை ஒரு 1/2 கிலோ என்றால், அல்லது 100 கிராம் என்றால், அந்த 100 கிராமுக்கு 1000 பொற்காசுகள். சில சமயங்களில் 100 கிராம் போல 200 கிராம் இருந்தால் 200 கிராமுக்கு 6000 பொற்காசுகள். எனவே அந்த எடைக்கு தகுந்தது போல இந்த பொற்காசுகளுடைய மதிப்பும் கூடும். ஆனால் எடையை பற்றி இங்கே குறிப்பு இல்லை. அதற்கடுத்து 10 பட்டாடைகளையும் எடுத்துக்கொண்டு பட்டாடைகள் அந்த காலத்தில் லினன் என்று நம்ம ஆங்கிலத்தில் சொல்லோம்ல, இந்த பட்டாடைகள் எல்லாம் வழக்கமாக மக்கள் அந்த காலத்துல எல்லாம் தோல் ஆடைகளைத்தான் உடுத்தி கொண்டிருந்தார்கள். தோல் ஆடைகள் என்றால் கம்பளி ஆடைகள், மிருகங்களுடைய முடியிலிருந்து தயார் செய்கின்ற ஆடைகள், அது போக பட்டாடைகளும் தயார் செய்திருக்கிறார்கள். அப்போ பட்டாடைகளே ஒரு நாடு செய்ய இயலும் என்றால் அவர்கள் எந்த அளவுக்கு தொழில் ரீதியாக வளர்ந்திருக்கிறார்கள் என்பது அங்கே சுட்டிக்காட்டப்பட வேண்டும். தோல் வழக்கமாக செய்கின்ற ஒரு தொழில்தான் தோளாடைகளை பயன்படுத்துவது. ஆனால் பட்டாடைகளை பயன்படுத்துவது என்பது அதற்கு அதனுடைய தொழில் முறைகள் எல்லாம் வேறுபடும். அப்போ இந்த லினன் ஆடைகளை தயாரிப்பது மிக கடினம். அது ஒரு சில நாடுகளுக்கு தான் அதனுடைய வலிமைகள் எல்லாம் இருக்கும். அப்படிப்பட்ட நிலையில் சிரியா இருக்கிறது. அதுவும் 10 பட்டாடைகளை எடுத்துக்கொண்டு அவன் பயணமாகிறான். எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்த்தோம்னா 400 கிலோகிராம் வெள்ளி, 6000 பொற்காசுகள், 10 பட்டாடைகள் என்று நாம் எடுத்துக்கொண்டோம் என்றாலும் எல்லாம் சேர்த்தா ஏறக்குறைய இன்றைக்கு கணக்குக்கு அன்றைய கணக்குக்கே 1 கோடி மதிப்பு. தன்னுடைய நலனுக்காக தான் குணம் பெற வேண்டும் என்பதற்காக 1 கோடி மதிப்பிலான பொருளை அவன் எடுத்துக்கொண்டு போகிறான். அப்படின்னா அவன் தன்னுடைய நலனில் எந்த அளவுக்கு அக்கறை கொண்டிருக்கிறான், தான் குணம் பெற வேண்டும் என்று எந்த அளவுக்கு அவனுக்கு ஆசை இருக்கிறது. நான் செத்து போகக்கூடாது, நான் செத்த மனிதனாக இந்த உலகத்தில் வாழக்கூடாது, நான் வாழணும், நான் உயிரோடு இருக்கணும், நான் நல்ல உயிரோடு இருக்கணும், தொழுநோயிலிருந்து நீங்கணும் அப்படிங்கிற அந்த ஆர்வத்தை இங்கே சுட்டி காட்டலாம். தொடர்ந்து அவர் இஸ்ரேல் அரசனிடம் மடலை கொடுத்தார். இஸ்ரேல் அரசன்ட்ட மடலை கொடுக்கிறான். இந்த இஸ்ரேல் அரசன் யாரு? இந்த புத்தகத்தில் இல்லை, 4ஆம் அதிகாரத்தில் இல்லை, 5ஆம் அதிகாரத்திலும் இல்லை. அது யாராக இருக்கலாம்? யோராமாக இருக்கலாம். என்றால் எலியா காலத்தில் யோராம் ஆட்சி செய்கிறான், அது தெளிவு. ஒருவேளை யோராமாக இருக்கலாம். எலியாவுடைய கடைசி கட்டத்தில் யோகாவாஸ் வருகிறான். அதனால் யோகாவாஸுக்கான வாய்ப்புகள் வெகு குறைவு. யோராம் ஏறக்குறைய 11 ஆண்டுகள் 853 841 வரை ஆட்சி செய்தான். எனவே அவனுடைய ஆட்சி காலமாக இருக்கலாம். இஸ்ரேல் அரசன்ட்ட வந்த உடனே அந்த மடலை அவன் கொடுக்கிறான். அதில் என்ன இருக்கிறது? இந்த நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த நிகழ்வில் பார்ப்போம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அரசன் என்ன மந்திரமா வச்சிருக்கிறான்? குணப்படுத்துகிற மந்திரம். எனவே குணப்படுத்துவது அரசன் செய்கிற வேலை இல்லை, குணமாக்குவது. ஒரு பைத்தியக்காரனை போல அவன் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை. தன்னுடைய ஆடைகளை கிழித்துக் கொள்வது என்பது ஒரு துன்பத்தினுடைய அடையாளம், துக்கத்தினுடைய அடையாளம். ஒரு இறப்பு வீட்டிலே ஆடைகளை கிழித்துக் கொள்வார்கள்.